அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இங்கே பார்க்கும் பொழுது, உங்கள் மலர்ந்த முகங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் முகத்திலே கனவுகளும் லட்சியங்களும் உங்கள் ஒவ்வொருவரது முகத்திலே நான் பார்க்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களை வேட்டெடுக்க அதற்காகத்தான் இந்த அப்துல் கலாம் விஐபி என்ற கட்சி இன்றைக்கு உதித்திருக்கிறது. நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் சரியாக ஒரு 3-4 நாட்களுக்குள்ளாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 15 ஊராட்சி ஒன்றியங்கள்ல 11 ஊராட்சி ஒன்றியங்களில் சந்தித்து அத்தனை பேரின் ஒவ்வொரு ஊராட்சியிலும் உறுப்பினர்களை சேர்த்து இங்கு உங்களை அழைத்து வந்து உங்களை நான் பார்ப்பதற்கான இந்த ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த லெனின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதார சொல்லியாக இருந்து உங்களுக்கு உதவி செய்த மிஸ்டர் மகாஜனா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்று மட்டுமல்ல, ஒரு 4-5 மாவட்டங்களில் அவர் சமூக பணி செய்து இந்த சமூக பணியின் மூலமாக பல்வேறு இளைஞர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக மகாஜனா இருந்து வருகிறார். அந்த ரோல் மாடலாக இருக்கும் மகாஜனாவிற்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இதையெல்லாம் இத்தனை பேரை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி அவர்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை இன்றைக்கு களத்திலே இறக்கி செயல் வீரர்களாக மாற்றக்கூடிய வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் திரு செந்தூரான் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களை பார்க்கிறப்ப எந்த நோக்கத்திற்காக இந்த அரசியல் கட்சி, பல்வேறு கட்சிகள் இருக்கு, எத்தனையோ கட்சிகள் இருக்கு, ஏன் இன்னொரு கட்சி, எதற்காக, எந்த லட்சியத்தை வென்றெடுப்பதற்காக இந்த கட்சி? கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்கள், உங்களுக்கு 20 to 25 வயசு இருக்கும் என்று நினைத்தால், இந்த 20 வருடங்கள்ல தமிழகம் கண்ட ஆட்சி முறை நிர்வாகம் இன்றைக்கு எந்த நிலையிலே இந்த தமிழகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்ற எண்ணத்தை, என்ற நிலையை நீங்கள் நினைத்து பார்த்தால் இந்த கட்சி தோன்றியதின் அவசியம் உங்களுக்கு புரியும். நண்பர்களே, ஒரு 10 வயது சிறுவனது கனவு எப்படி ஒரு இந்திய தேசத்தின் லட்சியமாக மாறியது? டாக்டர் அப்துல் கலாம் 10 வயது சிறுவனாக இருந்த பொழுது, 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, நானும் பறக்க வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டிருந்தார். அந்த லட்சியத்திற்காக அவர் பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்து படித்தார். எம்ஐடியில் போய் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தார். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிற காலகட்டத்தில் படித்து முடிச்சு வெளியே வந்தா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்து முடிச்சு வெளியே வந்தா, இந்தியாவில் ஒரு ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு ராக்கெட் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு விமான இண்டஸ்ட்ரி கிடையாது, வேலை கிடையாது. போனால் பைலட் வேலை தான் பார்க்கணும். அந்த பைலட் வேலையை பார்க்கறதுக்கு இன்றைக்கு பைலட் வேலைக்கு போனோம்னா நீங்க +2 முடிச்சுட்டு பைலட் ட்ரைனிங் எடுத்தா பைலட் வேலைக்கு போயிடலாம். ஆனா பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சு எம்ஐடியில் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் போக வேண்டிய சூழல். ஏன் அப்படின்னா, 10 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த கனவு, நான் பறக்க வேண்டும் என்ற கனவு, அந்த கனவு தான் அவரை ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க வைத்தது. படிச்சு முடிச்சு வெளியே வர பைலட் செலக்ஷன் போறாங்க, ஃபெயிலியர். 9 பேரை செலக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல, செகண்ட் இன்டர்வியூல 8 பேரை செலக்ட் பண்றாங்க, இவரை மட்டும் விட்டுறாங்க. மனம் ஒடிந்து மனம் துன்பத்தோடு சிவானந்த ஆசிரமம் போறார். சிவானந்த ஆசிரமத்துல மன துயரத்தோடு உட்கார்ந்துருக்கப்ப சிவானந்தர் கேட்கிறார், என்னப்பா இவ்வளவு மன கஷ்டத்தோடு உட்கார்ந்துருக்கேன்? இவர் சொல்றாரு, என் லட்சியம், என் கனவு, நான் பைலட் ஆகணும், எல்லாம் போச்சு, எனக்கு வாழ்க்கையை சூன்யமா இருக்கு, நான் என்ன செய்யறது தெரியல. அவர் சொல்றார், உனக்கென்று விதிக்கப்பட்ட ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கிற அந்த லட்சிய சிகரத்தை தேடி நீ செல்,
கண்டிப்பாக உன் உழைப்பால், உன் மதிநுட்பத்தால், உன் அறிவால் அந்த லட்சிய சிகரத்தை நீ அடையலாம் என்று ஆசி வழங்கி அனுப்புகிறார். அங்கிருந்து பெங்களூர்ல வந்து டிஆர்டிஓல ஒரு சயின்டிபிக் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. தரையிலிருந்து ஒரு அடி உயரத்துல, தண்ணியிலிருந்து ஒரு அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு என்ஜினை வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு. டிசைன் தான் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை எம்ஜிகே மேனன், அந்த காலத்தில் டிஆர்டிஓ சீஃப் இருந்த எம்ஜிகே மேனனை கூப்பிட்டு அவரை வைத்து பெங்களூர் கப்பல் பார்க்க ஓட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்தியாவின் 7000 கிலோமீட்டர் கடற்கரையை இந்திய கப்பற்படை ஒரு என்ஜினை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அப்துல் கலாம் கனவில் உதித்த நந்தி ஹோவர் கிராப்ட் என்ற ஹோவர் கிராப்ட் தான் 7000 கிலோமீட்டர் கடற்கரையை பாதுகாப்பு. உலக நாடுகள் எல்லாம் 1960-70களில் இந்தியா இது பஞ்சம் பராரியான நாடு, இது சினை சாமர்சை கொண்ட நாடு, பாம்பாட்டி சித்திரங்களை கொண்ட நாடு என்று டைம்ஸ் மேகசின் பத்திரிகையில கேலி சித்திரம் போட்ட வேளையில ஒரு விஞ்ஞானி கனவு கண்டார், விண்ணை அளக்க வேண்டும், அதுவும் சொந்த முயற்சியில் அளக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவு உலகத்திலேயே 4 நாடுகள் தான் விண்ணை அளந்த நாடுகள். இந்த 4 நாடுகள் விண்ணை அளந்தது, அதனால் தொலைத்தொடர்பு பிறந்தது. விண்ணை அளந்தது, அதனால் கடலில் இருக்கக்கூடிய மீன்வளம் என்ன என்று கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை பிறந்தது. விண்ணை அளந்தது, நிலவளத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மினரல்ஸ் டெபாசிட்டை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த நாடுகளுக்கு கிடைத்தது. இந்த நாடுகளுக்கு எங்கே தண்ணி கிடைக்கும் என்ற கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு அந்த நாடுகளுக்கு கிடைத்தது. இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வேண்டும். பஞ்சம் பராரியான நாடு தன் நிலவளத்தையும் நீர்வளத்தையும் மனித வளத்தையும் மீன் வளத்தையும் கண்டுணர்ந்து அதன் மூலமாக தொலைத்தொடர்பு முறையிலே இந்த இந்தியா கனெக்ட், இந்த இந்தியா இணைப்பு பெற வேண்டும், அதன் மூலமாக இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு விஞ்ஞானி கனவு கண்டார். அந்த கனவை நினைவாக்குவதற்கு யார் என்று தேடிய வேளையில கூப்பிடுங்கள் அப்துல் கலாம் என்று கூப்பிட்டு வந்தார்கள். பிறந்தது SN3 ராக்கெட் திட்டம். 1980 10 வருட கடின உழைப்பு, விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது SN3 ராக்கெட். அப்துல் கலாம் உருவாக்கிய ராக்கெட். இந்தியா 5வது நாடாக, விண்ணை இழந்த நாடாக உலகம் அங்கீகரித்தது 1980. பறக்க வேண்டும் என்ற கனவு தோல்வியில் முடிந்தாலும் பறக்கும் எஞ்சினை உருவாக்கினார் அப்துல் கலாம். ஒரு பக்கம் சைனா இந்தியாவின் பகுதிகளை அபகரித்துக் கொண்டிருந்தது எல்லைகளை, ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லைகளை அபகரித்துக் கொண்டிருந்தது. நமக்கென்று மக்கள் செலுத்தக்கூடிய அத்தனை வரிப்பணமும் ஆயுதம் வாங்குவதும், போர் விமானங்கள் வாங்குவதும், ஏவுகணை வாங்குவதற்கே சரியாக இருக்கிறது. என்றைக்கு இந்தியா இந்த துறையிலே தன்னிறைவு அடையும், என்றைக்கு இந்தியா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஒரு அரசியல் தலைவர் கனவு கண்டார். அவர் தான் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். அந்த கனவை நனவாக்குவதற்கு யார் சரியான ஆள் என்று பார்த்த பொழுது கூப்பிடுங்கள் அப்துல் கலாம் என்று கூப்பிட்டார்கள். வந்தார். கண்டப்பட்டு கண்ட பாய்ந்து தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டம் பிறந்தது. அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், திரிசூல், இந்த 5 திட்டங்களும் பிறந்தது. அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. சரியாக ஒரு வருடம் கிடைத்து வந்து இந்த திட்டத்தை செயல்பாடுகளை பார்வையிட வந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அப்துல் கலாம் ஒரு கேள்வியை கேட்டார். என்றைக்கு இந்தியாவின் ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தாண்டி சென்று சைனாவை தாக்கும் என்று கேட்டார். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், மேடம், இன்றைக்கு அக்னி 1 என்ற திட்டத்தை நாங்கள் முதலாக வடிவமைக்கிறோம். இந்த அக்னி 1 1000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கும். ஆனால் அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 5000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கும் என்ற உறுதியை அவரிடம் கொடுத்தார். அக்னி 1ஐ வெற்றிகரமாக ஏறிவிட்டு இந்த இந்தியாவிற்கு வழியை காண்பித்து விட்டு அப்துல் கலாம் பல்வேறு நிலைகளிலே அவர் குடியரசுத் தலைவர் ஆகி அதற்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிறகு 2012 ஒரிசாவில் இருக்கக்கூடிய வீலர் ஐலாண்ட்ல அப்துல் கலாமோடு நானும் சென்றேன். அக்னி 5 புறப்பட தயாரானது. கவுண்டர் ஸ்டார்ட் ஆனது. இந்தியன் ஓஷன்ல 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு 5000 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரவுண்டு 1 மீட்டர் வட்டம் போடப்பட்டது ஒரு கப்பலிலே. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த 1 மீட்டர் வட்டத்திலே 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து
அக்னி 5 ஏவுகணை ஏவப்பட்டது. சரியாக சென்று அந்த 1 மீட்டர் வட்டத்திலே 5000 கிலோமீட்டர் தூரத்திலே சென்று தாக்கியது அக்னி 5. சைனா இதை பார்த்து அழகியது. இது 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை அல்ல, இது 8000 கிலோமீட்டர் தண்ணி தாக்கக்கூடிய ஏவுகணை இந்தியா உருவாக்கி விட்டது என்று அழகியது. இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்திவிட்டு இந்தியா எந்த நாடும், அந்நிய நாடு எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் மேல் ஏவுகணையை தாக்கி அழித்து ஒழித்து விடலாம் என்று எண்ணினால், இந்தியாவின் மைய புள்ளியிலிருந்து 5000 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு வட்டத்தை போட்டால், இந்த வட்டத்திற்குள் எந்த ஏவுகணை வந்தாலும் சரி, அது பேட்ரியாட்டிக் மிசைலா இருந்தாலும் சரி, ஸ்கட்டா இருந்தாலும் சரி, எந்த மிசைலா இருந்தாலும் சரி, அதை அணுகுண்டே வைத்து வந்தாலும் சரி, அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கி காண்பித்தார் அப்துல் கலாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்தார் அப்துல் கலாம். ஒரு பக்கம் அமெரிக்கா 10,000 அணு, ஒரு பக்கம் ரஷ்யா 10,000 அணு உண்டு, ஒரு பக்கம் சைனா 500 அணு உண்டு, ஒரு பக்கம் பாகிஸ்தான் 150 அணுகுண்டுகளை வாங்கி வைத்துக் கொண்டு இந்தியாவை வளர்ச்சியடை விட மாட்டோம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் நடைபோட விட மாட்டோம், உங்களை அணுகுண்டால் தாக்குவோம் என்று மிரட்டி கொண்டிருந்த வேளையில, நீ அணுகுண்டை வாங்கி வைத்துக் கொண்டு என்னை மிரட்டுவாய், என் கையில் வீணையா வாசிக்கும் என்று கேட்டார் அப்துல் கலாம். ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்று சொன்னார். இன் திஸ் வேர்ல்ட் there is no place for a fear என்று அனௌன்ஸ் பண்ணார். 1998 இந்தியா அணுகுண்டு சோதனையை எதிரி நாடுகளின் மற்ற நாடுகளின் கண்களிலே மண்ணை தூக்கி ஒரிசாவில் இருக்கக்கூடிய வீடர் ஏவுகணைகளை ஏவி விட்டு அனைத்து வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் அந்த பக்கம் திருப்பி விட்டு யாருக்குமே தெரியாமல் இந்தியா 2ஆம் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்து உலகிற்கு சொன்னது, நாங்கள் அணுகுண்டு சோதனையில் சளைத்தவர்கள் அல்ல, நீ எங்கள் மீது அணுகுண்டை வைத்து தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நிமிடம் உன் நாட்டு பூட்டு கூட இருக்காது என்று உலகிற்கு உரத்த சவால் விட்டார். வலிமையே இந்த தேசம், வலிமை ஒன்றுதான் மதிக்கும் என்று உலகிற்கு அனௌன்ஸ் பண்ணார் அப்துல் கலாம் அவர்கள். அதற்கு பின்புதான் இந்த உலகம் இந்தியாவை திரும்பி பார்த்தது. இது ஒரு பஞ்சம் பராரியான நாடு அல்ல, இது வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய நாடு அல்ல, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு அல்ல, இது வளர்ச்சி பாதையை எட்டக்கூடிய நாடு என்று மற்ற நாடுகள் இந்தியாவை மதித்தது 1998க்கு பிறகு. நண்பர்களே, இனிமேலும் இந்தியாவின் மேல் ஆயுதங்களை விற்று, போர் விமானங்களை விற்று மிரட்டி பணிய வைத்து அதன் மூலமாக தங்களது பொருளாதாரங்களை வளப்படுத்திக் கொள்ள முடியாது. எல்லாவற்றிலும் தன்னிறைவை இந்த தேசம் இது. இந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 300 மில்லியன் மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. இதை சந்தையாக மாற்ற வேண்டும். இப்ப சந்தையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்களை நாம் மிரட்டி பணி வைக்க முடியாது. இனிமேல் உங்களோடு கை கொடுக்க வருகிறோம், உங்களோடு ஒப்பந்தம் செய்ய வருகிறோம், WTO ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கள், எங்கள் பொருட்களை நாங்கள் சந்தையாக ஏற்றுமதி செய்கிறோம் என்று கை கொடுக்க வந்தார்கள். எப்பொழுது தெரியும்? இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தி விட்ட பிறகு, இந்தியாவின் கடற்கரையை பாதுகாத்து விட்ட பிறகு, இந்தியா விண்ணை அளந்து விட்ட பிறகு, இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தி முடித்து விட்ட பிறகுதான் இந்தியாவை ஒரு நாடாகவே இந்த உலக நாடுகள் மதித்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் அப்துல் கலாம் அவர்களது வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறியதுதான், அந்த லட்சியமாக மாறியதுதான். ஒரு கனவு, 10 வயது சிறுவனது கனவு ஒரு லட்சியமாக இன்றைக்கு மாறியது. அப்பொழுதுதான் இந்த இந்தியாவை உலகம் மதித்தது. அப்பொழுது சிந்தித்தார் அப்துல் கலாம் அவர்கள். நண்பர்களே, இந்தியா இனிமேலும் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். அந்த தொலைநோக்கு பார்வை 20 வருடங்களுக்குள் விவசாயத்திலும், தொழில்துறையிலும், உற்பத்தி துறையிலும், சேவை துறையிலும், இந்த 4 துறையிலும் தொடர்ந்த நீடித்த வளர்ச்சியை, 10% வளர்ச்சியை 10 வருடங்களுக்கு என்றைக்கு இந்தியா எய்துகிறதோ அன்றைக்குத்தான் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும். இந்தியா 64 கோடி இந்திய இளைஞர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை செய்ய வேண்டும் என்று அந்த தொலைநோக்கு பார்வை திட்டத்தை இந்தியாவிற்கு கொடுத்தார் அப்துல் கலாம் அவர்கள். அதுதான் டெவலப்மெண்ட் இந்தியா விஷன் 2020 என்ற திட்டம். இந்த திட்டம் அப்துல் கலாம் கொடுத்த அந்த திட்டம் பார்லிமெண்ட்ல போய் பிரசன்ட் பண்ணார்.
20 வருடங்கள் அவரோடு உழைத்து இந்த திட்டங்கள் பார்லிமெண்ட்ல போய் பல்வேறு முறை பிரசன்ட் பண்ணார். 15 சட்டமன்றங்கள்ல போய் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்த மாநிலமாக மாற வேண்டும் என்ற திட்டத்தை 15 மாநிலங்களுக்கு அப்துல் கலாம் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார். அவரோடு அந்த 15 மாநிலங்களிலும் சேர்ந்து உழைத்து அந்த 15 மாநிலங்கள் எப்படி ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலமாக மாற முடியும் என்ற திட்டத்தை கொடுத்தார். அவருக்குள் ஒரு வேதனை. நாம் இருவரும் தமிழராக இருந்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு இந்த திட்டத்தை கொடுக்க முடியவில்லை. இந்த தமிழ்நாட்டு அரசியல் 15 மாநில சட்டமன்றங்கள் அவரை வாருங்கள், எங்கள் மாநில சட்டசபையில் வந்து பேசுங்கள், இங்கு வந்து உங்கள் திட்டங்களை சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்து செய்கிறோம் என்று கூப்பிட்டார்கள். செய்கிறார்கள், செய்கிறது, ஆனா கூப்பிட்டார். இந்த தமிழகத்தில் மட்டும் அது நடைபெறவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. அதற்காக எழுதிய புத்தகம் தான் மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச், அரசியல் மாற்றத்திற்கான ஒரு சாசனம் என்ற புத்தகம். அப்துல் கலாம் அவர்கள் நானும் சேர்த்து எழுதிய அந்த புத்தகம் பஞ்சாயத்திலிருந்து பார்லிமெண்ட் வரை எப்படி வளர்ச்சிக்கான அரசியலை நாம் கடைபிடிப்பது என்ற புத்தகம். அந்த புத்தகத்தின் மூலமாக பஞ்சாயத்துக்கு என்ன மேனிஃபெஸ்டோ, ஸ்டேட்டுக்கு என்ன மேனிஃபெஸ்டோ, நாட்டுக்கு என்ன மேனிஃபெஸ்டோ என்ற மேனிஃபெஸ்டோவை ஏற்று இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கொள்கைகளை நாம் வகுக்க வேண்டும், அந்த கொள்கைகள் இன்றைக்கு எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக இருக்கக்கூடாது, பாலிசிஸாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸாக இருக்கக்கூடாது, நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு இந்தியனின் கழுத்தை நெறித்து அவனை ஊழல் பண்ண வைக்கக்கூடிய பாலிசியாக இருக்கக்கூடாது. ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் கண்டறிந்து அதை ஒழித்துவிட்டு நேர்மையாக உழைக்க யாரா இருந்தாலும், அது இளைஞனா இருந்தாலும், விவசாயம் இருந்தாலும், தொழிலாளியா இருந்தாலும், தொழில் முனைவோராக இருந்தாலும், அது மீடியாவா இருந்தாலும், அது கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, அங்கே இன்க்ளூசிவ் பாலிசிஸ் வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தை அந்த மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற புத்தகத்தில் எழுதினோம். நானும் அவரும் சேர்ந்து இப்படிப்பட்ட திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். அவர் இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கு சொன்னார். அவர் சொன்ன திட்டங்கள் நடைபெறும். சட்டமன்றங்களுக்கு சொன்னார். ஒரு சில திட்டங்கள் நடைபெற்றது, முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இப்படிப்பட்ட திட்டங்களை அவர் கொடுத்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தித்து இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற திட்டத்தை 1998 இருந்து 2000க்குள்ள கொடுத்தார் என்று சொன்னால் அப்துல் கலாம் வரலாறு மட்டுமா, அவர் எதிர்காலம், வரலாறு மட்டுமா எதிர்காலம்? சொல்லுங்க நண்பர்களே, எதிர்காலம். யாருக்கு எதிர்காலம்? உங்களுக்கு எதிர்காலம், உங்களுக்கு எதிர்காலம், இளைஞர்களுக்கு எதிர்காலம், இந்தியர்களுக்கு எதிர்காலம், தமிழர்களுக்கு எதிர்காலம். 2030 நிலக்கரி குறைஞ்சிடும், எண்ணெய் குறைந்துடும், எண்ணெய் உற்பத்தி குறைந்து விடும், கேஸ் உற்பத்தி குறைஞ்சிடும், எல்லாம் குறைஞ்சிடும். 2050 எண்ணெய் இருக்காது, நிலக்கரி இருக்காது, கேஸ் இருக்காது, எல்லாம் இருக்காது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியாவிற்கு எப்படிப்பட்ட கொள்கைகள் வடிவமைக்கப்பட வேண்டும், எப்படி இது இல்லாத சூழல், பாசில் புயல் இல்லாத சூழல்ல எப்படி இந்தியா எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக மாற வேண்டும் என்ற கனவை 2005 கொடுத்தார். 25 வருடங்களுக்கு பிறப்பாக இந்தியா எப்படி மாற வேண்டும் என்ற திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் நீங்க இன்ஜினியரிங் படிச்சு எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு. நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு. நீ டிப்ளமோ படிச்சிருந்தா உங்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு. நீ ஐடிஐ படிச்சிருந்தா, +2 படிச்சிருந்தா, டிராப் அவுட் ஆனா, எதை எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். நண்பர்களே, 25 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்தியா எப்படி வர வேண்டும் என்ற கொள்கையை 2005 வடிவமைத்து ரிபப்ளிக் டே அட்ரஸ்ல பேசினார். அவரோடு இணைந்து பணியாற்றி அவருக்கு இருந்தது வேதனை. இன்னும் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் என்ற வார்த்தை கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திங்க் பண்ண கூட கிடையாது. எனர்ஜி செக்யூரிட்டியிலே நிக்குது என்று சொன்னால் அவரது கனவுகளும் லட்சியங்களும், உங்களுக்காக உருவாக்கிய அந்த கனவுகளும் லட்சியங்களும் இன்றைக்கு அது செயல்படாமல் நிற்கிறது என்று சொன்னால் அந்த கனவுகளை லட்சியங்களை நிறைவேற்றுவது யார் என்று எண்ணித்தான் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை சந்தித்தார், இளைஞர்களை சந்தித்தார். 2050 உலக
தன்னுடைய மக்கள் தொகை 9 மில்லியன் என்று ஆகும் பொழுது இந்த உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய 2 தேசம் சைனாவும் இந்தியாவும் தான். இன்றைக்கு சைனா 2000 கிலோமீட்டர் நதிகளை இணைத்துவிட்டு நாங்கள் இந்த போட்டிக்கு தயார் என்று அறைகூவல் விடுத்து காத்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. 30 மில்லியன் ஹெக்டேர்ல நெல்லை விளைவிக்கக்கூடிய இடமாக சைனா இருக்கிறது. அவர்கள் 30 மில்லியன் ஹெக்டேர்ல நெல்லை விதைத்து 200 மில்லியன் டன்ஸ் நெல் உற்பத்தி செய்கிறார்கள். ஒரு டன்னுக்கு அவருடைய ப்ரொடக்டிவிட்டி மட்டும் ஒரு ஹெக்டேருக்கு 6 டன், 6.1 டன். ஒரு ஹெக்டேருடைய ப்ரொடக்டிவிட்டி 6.1 டன். நதிகளை இணைத்து விட்டு நாங்கள் இந்த போட்டிக்கு தயார், உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய தேசத்திலே நாங்கள் முதல் தேசமாக சைனா இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சைனா முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்தியா 40 மில்லியன் ஹெக்டேர், சைனா எத்தனை மில்லியன் ஹெக்டேர்? 30 மில்லியன் ஹெக்டேர்ல நெல் விதைத்து 200 மில்லியன் ஹெக்டேர், 200 மில்லியன் டன்ஸ் நெல் உற்பத்தி செய்கிறது. இந்தியா 40 மில்லியன் ஹெக்டேர்ல நெல்லை விதைத்து 135 மில்லியன் டன் நெல் உற்பத்தி செய்கிறது. நண்பர்களே, எவ்வளவு? 40 மில்லியன் டன், 40 மில்லியன் ஹெக்டேர்ல நெல்லை விதைத்து எவ்வளவு உற்பத்தி வருது? 135 மில்லியன் டன். அவன் 30 மில்லியன்ல விதைத்து 200 மில்லியன் டன் உற்பத்தி பண்றான். ஒரு ஹெக்டேருக்கு 6 டன் உற்பத்தி பண்ணக்கூடிய வல்லமை சைனா. நண்பர்களே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். தமிழகத்தினுடைய நெல் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன், ஒரு ஹெக்டேருக்கு SRI திட்டத்தில் மட்டும் நீங்க உற்பத்தி பண்ணீங்கன்னா எவ்வளவு தெரியுமா? 7 டன் பெர் ஹெக்டேர். எவ்வளவு? 7 டன் பெர் ஹெக்டேர். சைனாவில் உற்பத்தி 6.1 டன் பெர் ஹெக்டேர். தமிழகம் குஜராத்துக்கு போட்டியா? தமிழகம் பீகாருக்கு போட்டியா? தமிழகம் ஆந்திராவுக்கு போட்டியா? தமிழகம் மகாராஷ்டிராவுக்கு போட்டியா? தமிழகம் யாருக்கு போட்டி? சைனாவிற்கு போட்டி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போட்டி இல்ல. தமிழகம் யாருக்கு போட்டி? சைனாவிற்கு போட்டி. நண்பர்களே, இப்படி வல்லமை கொண்ட, அறிவு கொண்ட, பன்முக தன்மை கொண்ட விவசாயிகளை பெற்ற நாடு இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தி 2011 8.6 மில்லியன் டன். எவ்வளவு? 8.6 மில்லியன் டன். 2014 இலக்கு 13.45 மில்லியன் டன் உற்பத்தி செய்வோம் என்று இந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. உற்பத்தி எவ்வளவு செஞ்சாங்க தெரியுமா? எவ்வளவு? 10 மில்லியன் டன். எவ்வளவு? 10 மில்லியன் டன். 3 மில்லியன் டன், 13 மில்லியன் டன். எத்தனை? 8ல இருந்து 2 மில்லியன் டன் கூட செஞ்சிருக்காங்க. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வருடமும் 4 லட்சம் ஏக்கரை SRI மெத்தட்ல கொண்டு வந்தா குறைந்த தண்ணியில நெல் அதிகமாக விளைவிக்கக்கூடிய டெக்னாலஜி அது. இந்த டெக்னாலஜி கோயில்பட்டியில கண்டுபிடிச்சு அதை ஒழுங்கா பேட்டன் பண்ணாம அது பிலிப்பைன்ஸ் போய் திரும்பி இந்தியாவுக்கே வந்து அந்த டெக்னாலஜியை ஒழுங்கா பயன்படுத்துற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதை ஒழுங்கா பண்ணியிருந்தா இன்றைக்கு தமிழகம் 13 மில்லியன் டன் என்ன 15 மில்லியன் டன் உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு போட்டி அல்ல, வளர்ந்த நாடான சைனாவிற்கு போட்டி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடு இந்த தமிழ்நாடு. ஆனால் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு நெல் உற்பத்தியிலே அதாளவாதத்திற்கு வீழ்ந்து விட்டது. நண்பர்களே, கரும்பு உற்பத்தி எடுத்துக்கொண்டு கரும்பு உற்பத்தி 2011 475 லட்சம் டன், 475 லட்சம் டன் கரும்பு உற்பத்தி தமிழ்நாடு செய்தது. 2016 1000 லட்சம் டன் உற்பத்தி செய்வோம் என்ற இலக்கை நாங்கள் அடைவோம். அதை அடைவதற்கு எத்தனால் பாலிசியை கொண்டு வருவோம்? எத்தனால் பாலிசி கொண்டு வந்தா 1 டன்னுக்கு 3000 ரூபாய் கொடுப்போம் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு 2016 தமிழகத்தினுடைய கரும்பு உற்பத்தி 285 லட்சம் டன். எங்க இருந்து குறைஞ்சு போச்சு? 475 லட்சம் டன்ல இருந்து எங்க போயிடுச்சு? 285 லட்சம் டன் குறைந்து விட்டது. 200 லட்சம் டன் குறைந்திருக்கிறது என்று
சொன்னால் கரும்பு உற்பத்தி வளர்ச்சியா வீழ்ச்சியா? சொல்லுங்க, வளர்ச்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சி. இன்றைக்கு கரும்பு உற்பத்தியில நம்ம இந்தியா முழுமைக்கு மாநிலங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மொத்த உற்பத்தி 29 லட்சம் டன் ஏக்கர்ல கரும்பு உற்பத்தி பண்ணுது. உத்தரப்பிரதேசம் 29 லட்சம் ஏக்கர், மகாராஷ்டிரா 17 லட்சம் ஏக்கர், தமிழகம் 2 லட்சம் ஏக்கர். எவ்வளவு ஆச்சு? 29 லட்சம் ஏக்கர்ல கரும்பு உற்பத்தி பண்ணி 1333 லட்சம் டன் உத்தரப்பிரதேசம் உற்பத்தி. ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு தெரியுமா? ஒரு ஹெக்டருக்கு 64 டன் தான் உற்பத்தி திறன் உத்தரப்பிரதேசத்தில். மகாராஷ்டிரா 19 லட்சம் ஏக்கர்ல உற்பத்தி பண்ணுது. மொத்த உற்பத்தி 750 லட்சம் டன் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு. எவ்வளவு தெரியுமா? 77 டன். தமிழகம் 2 லட்சம் டன் தான் உற்பத்தி பண்றான். மொத்த உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? 285 டன்னு, 285 லட்சம் டன்னு, 200 லட்சம் டன் கம்மியாயிருச்சு. ஆனா உற்பத்தி திறன் எவ்வளவு தெரியுமா? ஒரு ஏக்கருக்கு 107 டன். ஒரு ஏக்கருக்கு 107 டன் எஸ்எஸ்ஐ மெத்தட்ல ஒழுங்கா பாடுபடக்கூடிய விவசாயி உற்பத்தியை அதிகமாக்கி தரக்கூடிய வல்லமை பெற்றவனாக தமிழ்நாட்டு விவசாயி இருக்கும் பொழுது இந்த விவசாயிக்கு தேவையான தண்ணியை கொடுக்கிறதுக்கு வக்கில்ல அரசுக்கு. இந்த விவசாயிக்கு தேவையான சரியான நேரத்துல சீட்லிங்ஸ் கொடுக்க வழி இல்லை. அவர்களுக்கு தேவையான லோனை கொடுக்க வழி இல்லை. அவர்களுக்கு தேவையான விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய வழியை செய்யவில்லை இந்த அரசு. அதை தவிர மற்ற எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த விவசாயம் இன்றைக்கு விவசாயி தற்கொலை. உசிலம்பட்டியில் இன்னைக்கு நேற்று பார்த்திருப்பீங்க, ஒரு விவசாயி பால்ராஜ் என்ற விவசாயி நேற்று தற்கொலை செய்து செத்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு சாகல, குடிக்க தண்ணி இல்லைன்னு செத்துருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லைன்னு செத்துருக்காங்க. எப்படிப்பட்ட நாடு? சைனாவிற்கு போட்டியாக வாழக்கூடிய தமிழ்நாட்டை இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து வைத்தது எது? இந்த அரசுகள், நம்மை மாறி மாறி ஆண்ட அரசுகள் கடைபிடித்த பொருளாதார கொள்கையும் அந்த கடைபிடித்த ஆட்சி முறை நிர்வாகமும் தான் இதற்கு காரணம். ஏன்னா விவசாயியை பத்தி கவலையே இல்லை, தொழிலாளியை பத்தி கவலையே இல்லை, சேவத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை பத்தி கவலையே இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. 24ஆம் தேதி வந்து ஆனந்த விடல் எடுத்து படிச்சு பாருங்க. அதிகமா சென்னையில பிளாட்ஃபார்ம்ல குடியிருக்கவங்க எல்லாமே விவசாயம் செய்தவர்கள் இந்த சென்னையில வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனந்த விடலை மட்டும் நான் 24ஆம் தேதி, 25ஆம் தேதி ஹிந்து, 24ஆம் தேதி தமிழ் ஹிந்து எடுத்து படுத்து பாருங்க. பிளாட்ஃபார்ம்ல வசிக்கக்கூடிய 90% பேர், வசிக்கக்கூடியவங்க 90% பேர் குடும்பத்தோட பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறாங்க. அது கடந்த 30 வருஷமா 70%, 75%, 30 வருஷமா இந்த பிளாட்ஃபார்ம்லயே வசிக்கிறான். அப்படின்னா ஒழுங்கா நேர்மையாக உழைக்கக்கூடிய விவசாயிக்கு இன்றைக்கு வாழ வழி இல்லை. அவர் தற்கொலை பண்ணி சாகணும், இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ல போய் ஒரு வாட்ச்மேனாகவும் ஒரு கட்டட வேலை செய்யக்கூடியவனாகவும் மாறி உழைக்கணும். அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சி முறை நிர்வாகத்தை இந்த 20 ஆண்டு கால ஆட்சி நமக்கு கொடுத்திருக்கு. படித்து விட்டு இன்றைக்கு 2.5 லட்சம் இன்ஜினியர்கள் படித்துவிட்டு என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்ற நிலை. 2.5 லட்சம் இன்ஜினியருக்கு வேலை இல்லை. ஒரு 10 இளைஞர்கள் என்ன வந்தாங்க போன வாரம். இந்த 10 இளைஞர்கள் ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். இன்ஜினியரிங் முடிச்சு 8 மாசம் ஆகுது. போன ஜூன்ல வேலை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. என்ன வேலை தெரியுமா? ஐடிஐ படித்த மெக்கானிக்கல் படித்த ஒரு பையன் எந்த கம்பெனியில வேலை பார்க்கிறானோ அதே கம்பெனியில இன்ஜினியரிங் படித்த மாணவனுக்கு வேலை, அதே வேலை. அவன் என்ன பண்றானோ அதே வேலை. இன்ஜினியரிங் படித்த மாணவனுக்கு இன்ஜினியரிங் படித்த லெவலுக்கு வேலை இல்லை. டிப்ளமோ படித்த மாணவனுக்கு டிப்ளமோ படித்த லெவலுக்கு வேலை இல்லை. ஐடிஐ என்ன படிச்சானோ அதுக்குரிய வேலை. அந்த இண்டஸ்ட்ரி தான் இங்க நடக்குது. வேலை கிடைத்து ஒர்க் பண்றாங்க. டிசம்பர்ல வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்துல அந்த கம்பெனியே மூழ்கி போய்விட்டது சென்னையில. அந்த 10 பேர் வெளியே, அந்த 10 பேர் என்னை வந்து பார்த்தாங்க. அதுல 4 பேர் இன்ஜினியர், 5 பேர் டிப்ளமோ,
பையன் ஐடி படிச்சவன் வந்து பார்த்தான். அவன் கண்களிலே கண்ணீர். சார் நான் இந்த 2 மாசத்துல எனக்கு வேலை கிடைக்கணும்னா, டிசம்பர்ல எனக்கு வேலை இல்லை, ஏன்னா கம்பெனியை மூடிடுச்சு. இல்ல 2 மாசத்துல வேலை கிடைக்கணும்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா மாறிடுவேன் சார், ஃப்ரெஷர்ல இருந்து எடுத்துருவாங்க, எனக்கு பின்னால 1.5 லட்சம் பேர் வந்துருவான் சார். எனக்கு வாய்ப்பு கிடைக்காது சார். அந்த வாய்ப்பு இன்னும் 3 வருஷம் நான் தெருவில் நிற்கணும் சார். கண்களிலே கண்ணீர். படித்த மாணவன் வேலைக்கு சென்று ரெஸ்யூம் கொடுக்க போனா செக்யூரிட்டி வெளியே போ, அங்க போய் கொடுத்துட்டு போ, அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு போ, மரியாதை இல்லாம சொல்றான் சார். தன்மான இடம் கொடுக்கல. இந்த தன்மானத்தை நான் எங்க சார் போய் கேட்கிறது? இன்னும் 2 வருஷம் எனக்கு எப்ப வேலை கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு கூரியர் டெலிவரி பண்ணக்கூடிய பாயாக இருக்கான், இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்டா இருக்கான், மொபைல் போன் சேல் பண்ணக்கூடிய சர்வீஸ் ஏஜென்டா உட்கார்ந்திருக்கான், இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்டா. இத்தனை பேருக்கும் வேலை இல்லை, வெளியே நிற்கிறான். படித்தவனுக்கு இங்கு வேலை இல்லை. விவசாயி, நேர்மையாக உழைக்கக்கூடிய விவசாயி, சைனாவிற்கு ஈக்குவலண்டாக உழைக்கக்கூடிய விவசாயிக்கு இன்றைக்கு வாழ்க்கை முறை இல்லை, தண்ணி இல்லை, தற்கொலை பண்ணணும். படிக்கிற மாணவர்களுக்கு பிரஷர். 10th படிச்ச அவனுக்கு பிரஷர், 9th படிச்ச அவனுக்கு பிரஷர், 11th படிச்ச அவனுக்கு பிரஷர், 12th படிச்ச அவனுக்கு பிரஷர். ஒரு பையன் எனக்கு மெசேஜ் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல, சார் ஏதாவது பண்ணுங்க சார், 8:30 மணிக்கு கூட்டு போறான், 6 மணி வரைக்கும் வச்சு எங்களை கொட்டுறான் சார் இன்ஜினியரிங் காலேஜ்ல, ஏதாவது பண்ணுங்க சார், என்ன பண்ணணும்னு தெரியல, படின்னு போடுறான், வீட்லயும் படிக்கிறான், அங்கேயும் படிக்கிறான், நாங்க படிச்ச படிப்பு எவனுக்குமே வேலையும் கிடையாது, ஏதாவது. எத்தனை பிரச்சனை! இவர்கள் நிலைமை நினைச்சு பாருங்க. படித்தவனுக்கு வேலை இல்லை, உழைக்கிறவனுக்கு வேலை இல்லை, தொழிலாளி கந்து வட்டிக்கு கடன் வாங்கி தற்கொலை பண்ணிட்டு சாகக்கூடிய தொழிலாளி தினம் பேப்பர்ல படிக்கும். மேடு வெள்ளம் போட்ட சமுதாயம், சமூகத்துல மேடு வெள்ளம், பொருளாதாரத்துல மேடு வெள்ளம், கலாச்சாரத்துல மேடு வெள்ளம், பண்பாட்டுல மேடு வெள்ளம், நாகரீகத்துல மேடு வெள்ளம், பழக்க வழக்கத்துல மேடு வெள்ளம். இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு யாருக்காக இந்த ஆட்சி? கடந்த 2013, 2014, 2015 பேங்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு. நீங்க பேங்கிங் ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நான் பெர்ஃபார்மிங் அசெட் இன் அக்ரிகல்ச்சர், இன் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, MSME செக்டார் and other priority sector, manufacturing, industry and service sector. இந்த செக்டார்ல மட்டும், இந்த 4 செக்டார்ல 2013 வாரா கடன் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 8,800 கோடி. 2013 வாரா கடன். 2014 வாரா கடன் 9,200 கோடி. 2015 வாரா கடன் 14,200 கோடி. அப்படின்னா என்ன? வாரா கடன் கொடுத்த கடனை அடைக்க முடியறது கூட விவசாயி ஒரு போகம் நெல் எடுக்க முடியல, ஒரு போகம் விளைச்சல் எடுக்க முடியல, ஒரு போகம் பருத்தி எடுக்க முடியல, ஒரு போகம் தானியங்கள் எடுக்க முடியல. எவ்வளவு கடன் வாங்கி போட்டு செலவழிச்சானோ அதுக்குரிய விலை இல்லை. அதனால அவன் நஷ்டப்பட்டு தெருவில் நின்று வாங்கின கடனை கட்ட முடியாம தற்கொலை, வாங்கின கடனை கட்ட முடியாம ஜப்தி, நிலத்தை இழந்த விவசாயி, தொழிலாளி, சின்ன சின்ன கம்பெனிகள், இண்டஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மூடிட்டாங்க மொத்தமா. அந்த இண்டஸ்ட்ரி அவன் வாங்கின கடனை கட்ட முடியல, அதுக்கு உற்பத்தி கேட்ட பவர் கிடையாது, எத்தனையோ இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மின்சாரம் கிடையாது, அதுக்குரிய ஏற்ற சூழல் கிடையாது, உற்பத்தி பண்ற பொருள் டிமாண்ட் கிடையாது. ஏன்னா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் நடக்கல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கே நடக்கல தமிழ்நாட்டில். ரியல் எஸ்டேட் படுத்துருச்சு, வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு, உற்பத்தியாகிற பொருளுக்கு சந்தை விலை கிடையாது. கிட்டத்தட்ட தொழில்துறை நசிந்து விட்டது. சேவைத்துறை, தொழில்துறை நடந்து சேவைத்துறை என்ன பண்ணும்? அதுவும் அழிஞ்சு போச்சு. யார் யாருக்கு லெட்டர் எழுதுவா, யார் யாருக்கு போஸ்ட் பண்ணுவா, யார் யாருக்கு குரியர் அனுப்புவா, இன்சூரன்ஸ் எப்படி கட்டுவீங்க, வாங்கின லோனுக்கு கடன் எப்படி கட்டுவீங்க? எந்த துறையும் நடக்கல. வரிசையாக தோல்வி. 2013 8,800 கோடி வாராக்கடன், 2014 9,200 கோடி வாராக்கடன், 2015 14,200 கோடி வாராக்கடன்னா இது தமிழகத்துடைய பொருளாதாரம், விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை, உற்பத்தி துறை மேல போயிருக்கா கீழே போயிருக்கா?
போயிருக்கு? எங்க போயிருக்கு? பாதாளத்துல போயிடுச்சு. ஆனால் நண்பர்களே, கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பத்திரிகையில் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், 3 வருடங்களாக வாராக்கடன் 32,000 கோடி, 4 அணியில பிடிச்ச தொகை 30,000 கோடின்னு பேப்பர்ல போட்டிருக்கான். படிச்சிருக்கீங்களா? 4 அமைச்சர்கள்ட்ட பிடிச்ச தொகை எவ்வளவு? பேப்பர்ல படிச்சீங்களா இல்லையா? வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா இல்லையா? 30,000 கோடி. இது உண்மைனா வருடத்திற்கு 30,000 கோடி பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் 5 வருடத்துக்கு கணக்கு போட்டு தோராயமா போட்டு, இது உண்மைனா எத்தனாயிரம் கோடி? 1,50,000 கோடி. 5×3 = 15. 1,50,000 கோடி. நம்ம இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு 1 மெகாவாட் கூட இந்த அரசாங்கம் வந்து புதுசான திட்டத்தை போட்டு உற்பத்தி பண்ணல. ஆனா 70,000 கோடிக்கு ஒரு யூனிட்டுக்கு 12,500 ரூபாய் ஓடி 70,000 கோடிக்கு வெளியில இருந்து வாங்கியிருக்கு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமா வாங்கியிருக்கு என்று சொன்னால் இந்த 1,50,000 கோடியை பிடிக்கி 70,000 கோடியை கடன் அடைச்சிடலாம். சட்டப்படி செஞ்சிடலாமா இல்லையா? உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையா? 30,000 கோடி விவசாயத்திலையும் தொழிலாளர்களையும் சேவை தொழிலையும் கடன் பட்ட அத்தனை பேருக்கு கடன் அடைச்சிடலாமா இல்லையா? கடன் அடைச்சிடலாமா இல்லையா? அப்ப பணம் யார்கிட்ட? ஒழுங்கா பாடுபடக்கூடிய விவசாயி நடுத்தருந்த தற்கொலை, தண்ணி கிடையாது. ஒழுங்கா படிக்கக்கூடிய மாணவன் தற்கொலை, ஏன்னா வேலை கிடையாது. ஒழுங்கா வேலை பார்க்கிற தொழிலாளி தற்கொலை, வேலை கிடையாது. இதையும் மீறி நான் தற்கொலை பண்ணி சாக மாட்டேன், ஆனா உழைத்து பிழைப்பேன், நேர்மையாக பிழைப்பேன் என்று படித்து வரக்கூடிய இளைஞர்களும், அவன் சாப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலும் சரி, இன்ஜினியர் இருந்தாலும் சரி, டாக்டர் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உனக்கு இடம் கிடையாதுப்பா, ஓடி போயிரு. அமெரிக்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ஓடி போயிரு. அந்த அப்பா அம்மாவை இங்கே தெருவில் விட்டு போயிரு. அவங்க பாவம் செத்தா மாற்றொழில 4 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் என்ற நிலைமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஒழுங்கா பாடுபட்டு உழைக்கணும்னு ஒரு டிப்ளமோ படிச்ச பையன், ஒண்ணுமே படிக்காதவன், டிரைவரா இருக்கக்கூடிய பையன், உழைக்கணும், நான் சாக மாட்டேன், உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறவன் எங்க போக வேண்டியிருக்கு? துபாய்க்கும், குவைத்துக்கும், ஓமானுக்கும், கத்தாருக்கும் போக வேண்டிய சூழ்நிலை. பார்க்க முடியல. உசிலம்பட்டி கால்வாய் திட்டத்தை போய் பார்வையிட போனேன். அந்த கால்வாய் திட்டத்தை பார்வையிட போகும் பொழுது செந்தூரான நானும் போனா சாப்பிட்றதுக்காக அங்க ஒரு 4 விவசாயிகள் எங்களை கூட்டு போனாங்க. கூட்டு போய் காமிச்சாங்க. அந்த பெரியவர், ஒரு விவசாய பெரியவர் சொன்னாரு, 1200 ஏக்கர் இங்க தரிசு நிலமா கிடக்கு சார். ஒரு கால்வாய் திட்டம் போட்டாங்க. வைகை அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணியை திருப்பி விட்டா எங்களுக்கு எல்லாம் இந்த 1200 ஹெக்டேர் எங்களுக்கு வந்துருக்கு சார். நாங்க நெல் விளைவிச்சோம், பருத்தி விளைவிச்சோம், இதெல்லாம் பண்ண வளமான பூமியா இருக்க பூமி இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து பாருங்க, எல்லாம் வயசானவர்கள் மட்டும்தான் இருக்கோம். இளைஞர்கள் அத்தனை பேரும் போயிட்டா சார். இளைஞர்கள் அத்தனை பேரும் கேரளாவில் போய் தோட்டத்தில் விளையாடுறான். குஜராத்லையும், ஜம்மு காஷ்மீர்லையும், சிக்கிம்ல போய் இட்லி கடை, தோசை கடை, முறுக்கு கடை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான் சார். அவனால இங்க வரக்கூட முடியல. அங்க எவனாவது செத்தான்னா நாங்க இங்க போன்ல அழுகுறோம், இங்க செத்தா அங்க போன்ல அழுகுறோம் சார். இதுதான் சார் எங்க நிலைமை. 17 வருடமா அந்த ப்ராஜெக்ட் முடியல சார். ஆனா ஒவ்வொரு வருடமும் 5 கோடி எடுத்து அமைச்சர்களும் அதிகாரிகள் சாப்பிட்டு இருக்காங்க சார். எங்க நிலைமை 10-11 போர் போட்டேன் சார். எங்க 1 ஏக்கர் நிலத்துல 11 போர்லையும் 1000 அடி போட்டு தண்ணி இல்லை. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கடன். ஏன்னா 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஒரு போருக்கு செலவு பண்ணிருக்கேன். 75 வயசுல கொண்டாட்டி உங்களை விவாதம் பண்ணிடுவேன், உன் கடனால இங்க வராதுன்னு சொல்லி கூட சண்டை போட்டு இருக்கா சார். எனக்கு வேற வழியே தெரியாது. இந்த 1.5 கிலோமீட்டர் 60 அடி பாலத்துல ஏறி போய் சாகலான்னு இருக்கேன். அப்பவாவது இந்த அரசுக்கு விழிக்குமா என்ற அந்த பெரியவர் கதறும் பொழுது நான் வேதனைப்பட்டேன். பார்த்து 1 மாசம் கூட ஆகல. நேற்று ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி 2 போர் போட்டு கடன் தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொண்டு விட்டார். அவர் அதிமுக காரர் வேற என்று ஒரு பெருமை. இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்ட பாவத்துக்காக தற்கொலை பண்ணக்கூடிய விவசாயி, ஓட்டு போட்ட பாவத்துக்காக தெருவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஓட்டு போட்ட பாவத்துக்காக இன்றைக்கு வெளிநாட்டிலே சென்று தன் சொந்தத்தை பார்க்க முடியாம, அப்பா அம்மாவை பார்க்க முடியாம, மனைவியை பார்க்க முடியாம, குழந்தை குட்டியில பார்க்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் யாரிடம் இருக்கிறது பணம்?
உங்களிடம் 5 வருடம் வந்து வெள்ளை வேட்டி கஷ்டிக்கொண்டு கரை வேட்டி கஷ்டிக்கொண்டு பணத்தை வாங்கி செல்லக்கூடிய, ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி 5 வருடம் ஆட்சி செய்யக்கூடியவர்களிடம் 4 அமைச்சர் 30,000 கோடினா 25 அமைச்சர் எத்தனை கோடி எண்ணி பாருங்கள் நண்பர்கள். இந்த நிலைமை நமது வருங்கால சமுதாயத்திற்கு வேண்டுமா? இதை சிந்தித்துத்தான் இத்தனை இளைஞர்கள் என்னிடம் வந்து சொன்னதன் காரணமாக நல்லவர்கள் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு, நாணயமானவர்கள் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு, நேர்மையானவர்கள் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டியை கொடுத்து எந்த காலத்திலும் தமிழக மக்கள் ஒரு ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சியாக ஆட்சி அமைக்க விடவில்லை. அவர்கள் மெஜாரிட்டி ஆட்சியாகத்தான் ஆட்சி அமைக்க விட்டிருக்கிறார்கள். ஒரு முதல்வர் வருவான், அந்த முதல்வர் எனக்கு என் நம்பிக்கைக்கு மொழி கொடுப்பான், என் நம்பிக்கைக்கு கனவுகளுக்கும் லட்சியங்களுக்கும் வடிவம் கொடுப்பான், என் விவசாயத்திற்கு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுப்பான், நதிகளை இணைத்துக் கொடுப்பான் என்று நம்பி வாக்களித்த அந்த மக்களுக்கு நாம் கொடுத்த நம்பி, நீங்க கொடுத்தது ஃபுல் மெஜாரிட்டி, நீங்க போட்ட ஓட்டு ஒரு கட்சிக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்ல கூட்டணிக்கு மெஜாரிட்டி கொடுத்திருக்கீங்க. எங்கேயுமே நீங்க மற்ற நாடுகளை போல தொங்க விடல. எதற்காக கொடுத்தீர்கள்? நம்பி வாக்களிச்சீங்க. நாம் வெற்றி பெறுவோம் என்று நம்பி வாக்களித்தீர்கள். நம்பி வாக்களித்த உங்களுக்கு அவர்கள் கொடுத்தது எத்தனை முதல்வர்கள்? 2001 இருந்து எத்தனை முதல்வர்கள் உங்களுக்கு? 2001 3 முதல்வர். நீங்க கொடுத்தது யாரு? ஒரு முதல்வருக்கும் ஒரு மெஜாரிட்டி ஆட்சி பவர் கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு வந்த முதல்வர் எத்தனை? 3 முதல்வர். 2006 2010 ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர் 5 கிச்சன் கேபினட் முதல்வர்கள். 2011 இருந்து 2016 ஒரு முதல்வருக்கு வாக்களித்தீர்கள். உங்களுக்கு எத்தனை முதல்வர் கிடைச்சாங்க? 3 முதல்வர்கள் கிடைச்சாங்க. 24 வரை அமைச்சரவை மாற்றம், 50 அமைச்சர்கள். இவர்கள் அத்தனை பேரும் எதற்காக வந்தார்கள்? ஒரு முதல்வரால் கொடுக்க முடியாத மாற்றத்தை 3 முதல்வர்கள் கொடுத்தார்களா? விவசாயத்திலே வீழ்ச்சி இப்பதானே சொன்னீங்க, தொழில்துறையில வீழ்ச்சி இப்பதான் பார்த்தோம், சேவைத்துறையில வீழ்ச்சி இப்ப பார்த்தோம். இத்தனை முதல்வர்களும் சேர்ந்து உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுப்பதற்கு எதற்காக இவர்களை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்வியை தான் நீங்கள் மனதிலே வைக்க. இந்த தேர்தல்ல, வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக வந்தா குறைஞ்சது 2 முதலமைச்சர் எண்ணி வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல ஏதாவது மாறி போச்சுன்னா எத்தனை முதலமைச்சர் வர்றாங்களோ தெரியாது. அதிமுக மெஜாரிட்டி கொடுத்தீங்கன்னா எத்தனை முதலமைச்சர் தெரியாது. இத்தனை முதலமைச்சர் வந்தா உங்க நதிகள் இணைக்கப்படுமா? இத்தனை முதலமைச்சர் வந்தா உங்க விவசாயத்துறை பாதுகாக்கப்படுமா? இத்தனை முதலமைச்சர் வந்தா படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய 80 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குமா? அவர்கள் பதவியேற்பு வைபவங்கள் போர்த்து வர்றதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்க வேண்டிய, உங்களை பார்ப்பதற்கு எங்கே நேரம்? திமுக வந்தா எழுதி வச்சுக்கோங்க, 2 முதலமைச்சர் உறுதி, 5 துணை முதல்வர்கள் உறுதி, எழுதி வச்சுக்க. எத்தனை போராட்டம்! இவர்கள் வந்தால் உங்களுக்கு நதிகள் இத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் கொடுப்பாங்களா? வளர்ச்சி பாதையில கொண்டு போய் சேர்ப்பாங்களா? இவர்கள் சொல்ல உறுதிமொழியை நீங்கள் நம்புவீர்களா? மக்கள் நல கூட்டணி, தேமுதிக கூட்டணி இணைந்து வந்தால் குறைஞ்சது 5 முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர். நடக்குமா? உங்கள் கனவு நடக்குமா? உங்கள் லட்சியம் நடக்குமா? மதாளவாதத்திற்கு சென்று விட்ட தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமை மீட்டெடுக்க முடியுமா? 2 லட்சம் கோடி கடன், இந்த வந்த 5 லட்சம் கோடி கடன். உங்க டவுசர் மொத்தமா ஒத்துட்டு மொத்தமா வெளிநாட்டுக்கு ஓடி தப்பிச்சு ஓடணும். இல்ல நீ உங்க மேல கடனை வச்சு வட்டியோட கட்ட சொல்லிடுவோம். இப்படிப்பட்ட சூழல் நடக்குமா? இது நடக்கக்கூடாது. இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கூடியிருக்கீங்க. பார்த்தீங்களா? நீங்க தான் உண்மையான லட்சிய தலைவர்கள். நீங்க தான் உண்மையான லட்சியத்தை கனவை நனவாக்கக்கூடிய தலைவர்களாக இளைஞர்கள் இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நான் சல்யூட் அடிக்கிறேன், பெருமைப்படுகிறேன். நண்பர்களே, 25% இளைஞர்கள், 30% இளைஞர்கள் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். இவர்கள் தான் அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார்கள். இந்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நீங்கள் என்று சொன்னால் 5% ஏடிஎம்கே இளைஞர்கள், 5% டிஎம்கே போட்டோம், 10% மற்ற கட்சிகளுக்கு போட்டோம், 20% போச்சு. இன்னும் இருக்கக்கூடிய 10% இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்களா இல்லையா? அதை சொல்லுங்க. மாற்றத்தை எத்தனை பேர் எத்தனை பேர் மாற்றத்தை இந்த மாற்றத்திலிருந்து அடிமைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்று
இத்தனை பேர் இருக்கு. உங்களிடமிருந்து அந்த மாற்றம் தொடங்கட்டும். 10% பேர் இன்றிலிருந்து தினமும் 10 பேரை மாற்றுங்கள். இந்த மெசேஜ் எடுத்துட்டு போங்க. இதை உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் பெற்றோரிடம் சொல்லுங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளிடம் சொல்லுங்கள், பெரியவர்களிடம் சொல்லுங்கள். ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு பெரியவர் இருக்காங்க, குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில் படித்து விட்டு வேலை கிடைக்காத ஒரு மாணவன் இருப்பான், அவர்கிட்ட போய் சொல்லு. இந்த மாற்றம் வராதா என்று எதிர்பார்க்கக்கூடிய மக்களிடம் சென்று சொல்லுங்கள். நண்பர்களே, 10% இளைஞர்கள் மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்பினால், உங்க அப்பா அம்மா மாறினாலே 2 பேர் சேர்த்து மாத்திரீங்கன்னா 3 பேர் 30%. இந்த அரசியல் இன்றைக்கே 2014 மாற்றி அமைக்க முடியும் நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? இது உங்க மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை எத்தனை பேர்? முடியுமா முடியாதா? முடியும். கைதெடுத்து முடியும். நம்மால் சாதிக்க முடியும். இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, இந்த மாற்றத்தை கொண்டு வந்து அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்குவோம். அதற்காகத்தான் மூவர்ண கொடி. இந்த மூவர்ண கொடி மேலே பச்சை, நடுவிலே வெள்ளை, கீழே புழு, நடுவிலே வெள்ளை தான் நமது மைய கொள்கை. அதுதான் நேர்மையான, தூய்மையான, ஊழலற்ற ஆட்சி முறை நிர்வாகத்தை, விரைந்து செயல்படக்கூடிய நிர்வாகத்தை கட்டமைத்து இந்த நாட்டிலே ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்கி, ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் தான் இன்றைக்கு ஊழலுக்கு, மிகப்பெரிய ஊழல்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த சட்டங்களை முதலில் நீக்கினால் மட்டுமே ஊழலை குறைக்க முடியும். ஊழலை குறைப்போம், படிப்படியாக ஒழிப்போம் என்று சொல்லி வெண்மையை முதலிலே வைத்திருக்கிறோம், நடுவிலே வைத்திருக்கிறோம். அதுதான் அப்துல் கலாம் விஐபி கட்சியினுடைய மைய கொள்கை. கீழே அடுத்து நீல புரட்சி. நீல புரட்சி, தண்ணீர் புரட்சி ஒன்றுதான் தமிழகத்தில் எழுச்சியை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த தண்ணீர் புரட்சி. நதிகளை இணைப்போம், அதிதர நீர்வழிச்சாலைகளை உருவாக்குவோம். இங்க அவங்க திருச்செங்கோடு பக்கத்துல, எடப்பாடி பக்கத்துல காமராஜர் காலத்துல ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஒரு கால்வாய திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால், நாமக்கல் மாவட்டமே இன்றைக்கு லாரியையும் கோடியையும் முட்டையையும் நம்பி இருக்கக்கூடிய நிலை மாறி விவசாயத்தில் செழிக்கக்கூடிய வகையிலே வல்லமை பெற்றவர்கள் தான் நாமக்கல் மாவட்டம். இன்றைக்கு ஒரு கால்வாய் திட்டம் 30 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத காரணத்திற்காக இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் இந்த 3ஐயும், கல்வியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கால்வாய் உருப்படியாக 2 பக்கமும் செய்திருந்தால் இந்த 3 மாவட்டங்கள் பலனடைந்திருக்கும். செய்ய தவறியவர்கள் யார் என்று உங்கள் மனதிலே கேளுங்கள். நண்பர்களே, இப்படிப்பட்ட நீர் ஆதாரங்களை 12 திட்டங்கள், கால்வாய் திட்டங்கள் 30 வருடங்களாக கேட்பாரற்று கிடக்கிறது. நதிநீர் இணைப்பு 5000 கோடி, ஒரு வருஷத்துடைய பட்ஜெட் 1,40,000 கோடி. உங்ககிட்ட ஒரு குடும்ப தலைவர் என்று சொல்லி உங்க கையில 1,40,000 ரூபாய் கொடுத்து உங்க வீட்டுக்கு தினமும் தண்ணி வரும், இந்த 5000 ரூபாய் செலவழிப்பா உங்க வீட்டுக்கு தினமும் தண்ணி வரும்னு சொன்னா நீங்க செய்வீங்களா? செய்வீங்களா? உங்களுக்கு தெரிந்த அறிவு ஒரு முதலமைச்சருக்கு தெரியலையே, என்ன பண்றது? அப்ப நீங்க வல்லமை பெற்றவர்களா, முதலமைச்சர் வல்லமை பெற்றவர்? நீங்க தலைவர்களா, முதலமைச்சர் தலைவர்? நண்பர்களே, சிந்தித்து பாருங்க. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. கிருஷ்ணாவையும் கோதாவரையும் வந்த 6 மாசத்துல இணைச்சு 150 டிஎம்சி தண்ணிய கீழே போற தண்ணி இல்ல பம்ப் பண்ணி ஏற்றி விட்டார் சந்திரபாபு நாயுடு. ஒரு சந்திரபாபு நாயுடால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு சொன்னா, சர்வ வல்லமை படுத்திய மிகப்பெரிய முதலமைச்சராக, நாட்டு பிரதமருக்கே மேலையான முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம் முதலமைச்சர்களால் செய்ய முடியாதுன்னா யாராவது நம்ப முடியுமா? நம்ப முடியல? நம்புறீங்களா? நீங்க செய்ய முடியுமா? முடியாது. செய்ய முடியும். செய்யலை. இனிமேலும் சொல்லுவாங்க நாங்க செய்யறோம். செஞ்சா நீ செய்ய மாட்ட. ஏன்னா நீ 3 முதலமைச்சர், 4 முதலமைச்சர், 5 முதலமைச்சர் வர போறீங்க. கண்டிப்பா 5 வருஷத்துக்கு செய்ய மாட்டீங்க. 87,210 ரூபா எனக்கு அட்வான்ஸா கொடுத்துரு. நீ செய்ய மாட்ட. அப்படி இல்லையா? செஞ்சு தர, நீ எங்களுக்கு பத்திரம் எழுதி கொடு, இல்ல ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துரு. நான் செய்யலைன்னா 2 வருஷம் பாருங்க, இதுக்கான எந்த ஸ்டெப் எடுக்கலைன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கையில கொடுத்துரு, நாங்க சபாநாயகருக்கு டைரக்ட் அனுப்பிடுறோம். இது ஒப்புதல் படி
2 வருஷம் நான் செயல்படலைன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துரு, நாங்கள் அனுப்பிடுறோம். கேள்வி கொடுப்பாங்களா யாராவது? நண்பர்களே, இந்த கேள்வியை நீங்கள் கேட்டால் உங்களிடம் ஓட்டுக்காக பணத்தை கொடுத்து உங்கள் ஓட்டை வாங்க யாரும் வரமாட்டார்கள். அவர்களை விரட்டியடி, உங்கள் உரிமைகளை கட்டி எழுப்புங்கள். நண்பர்களே, உங்கள் எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் சிதைக்கப்படும் பொழுது அந்த இடிபாடுகளுக்குள்ளே தேடி பாருங்கள், நம்பிக்கையின் ஒளி அங்கே தெரியும் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நம்பிக்கையின் ஒளியாக உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு லட்சிய சிகரத்தை அமைப்பதற்கான ஒரு ஒளியாக பிறந்ததுதான் அப்துல் கலாம் விஐபி விசன் இந்தியா மாற்றி அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி. இந்த கட்சியின் மூலமாக நண்பர்களே, லெனின், ஜனா, செந்தூரான் அவர்கள் கொடுத்த உங்களுக்கு அறிவுரைப்படி மாவட்டம் தோறும், தொகுதி தோறும், பூத் தோறும் சென்று மக்களை சந்தியுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், மாணவர்களை சந்தியுங்கள். அவர்கள் கேள்விகளுக்கு இந்த பதிலை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் கனவு, உங்கள் லட்சியம் நிறைவேறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இது முதல் முயற்சி. முடிந்தால் முயற்சி செய்ய, முடியாவிட்டால் பயிற்சி செய்ய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். நாம் முதல் பயிற்சியை தொடங்குகிறோம். நம் முயற்சி இறுதியில் வெற்றி பெறும் வரை நம் பயிற்சி தொடரும். வெற்றி என்பது இறுதி புள்ளி, தோல்விகள் என்பது இடைப்புள்ளிகள். தோல்விகள் என்ற இடைப்புள்ளிகளை தாண்டாமல் வெற்றி என்ற இறுதி புள்ளியை யாரும் அடைய முடியாது என்ற லட்சியத்தோடு, நாம் வெல்வோம் என்ற கனவுகளோடு 10% இளைஞர்கள் முடிந்தால், அவர்கள் பெற்றோர்கள் மாற்றம் பெற்றால் கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் அப்துல் கலாம் கனவு கண்ட தமிழகத்தை உருவாக்கும். இந்த தமிழகம் ஒரு வளர்ந்த நாட்டுக்கு இணையான தமிழகமாக மாறும் என்ற உன்னதத்தோடு, என்ற லட்சியத்தோடு வளர்ந்த இந்தியாவை நாம் அனைவரும் சேர்ந்து படைப்போம் என்று சொல்லி, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நண்பர்களே, அந்த கனவை நனவாக்க உங்கள் கனவு உங்களை உறங்க விடக்கூடாது. இந்த லட்சிய கனவு உங்களை உறங்க விடக்கூடாது. நாம் உழைப்பது நமக்காக அல்ல, நமது வருங்கால சந்ததிக்காக என்ற உணர்வோடு நீங்கள் உழைக்க வேண்டும். உழைத்து இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும். I am not here for change, I am here for a transformation. I am not here for a change, I am here for a transformation என்ற எண்ணத்தோடு, மாற்றத்திற்காக நான் அல்ல, பரிபூர்ண குணமாற்றத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை மக்களுக்கு உணர வைத்து, தலைமை பண்பை பெற்று ஒவ்வொருவரும் வாழ்க்கையை டூ ஃபார் யூ என்று கேள்வி கேட்கக்கூடிய தலைவர்களாக நீங்கள் மாறி இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகும். நண்பர்களே, உங்கள் கனவு நனவாக வேண்டும் என்று சொன்னால், கருணை இருந்தால் வல்லனாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இந்த 3 இருந்தால் அப்துல் கலாம் கனவு கண்ட லட்சிய தலைவனாகலாம். உங்களால் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.